ஹல்லேலூயா. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோவா மஷிகா நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். I greet you all in the name of Yahushua, our Messiah, our Savior. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. யாகுவா நமக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாகவே இருக்கிறார். Yahuwah is always good and merciful to us. ஹல்லேலூயா. Hallelujah. நம்மை கண்மணி போல அவர் நடத்தி கொண்டு வருகிறார். And he has been leading us as the apple of his eye. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக ஒரு வார்த்தையை நாம் எடுப்போம். Let us take a portion to meditate upon today. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம் வரைக்கும். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். யாகுசுவா தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரியோ அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். யாகுசுவா, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். யாகுசுவா அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆமென். Then Yahushua lifted up his eyes, and seeing a great multitude coming toward him, he said to Philip, Where shall we buy bread that these may eat? But this he said to test him, for he knew himself what he would do. Philip answered him, 200 denarii worth of bread is not sufficient for them, that every one of them may have a little. One of his disciples, Andrew, Simon Peter's brother, said to him, There is a lad here who has 5 barley loaves and 2 small fish, but what are they among so many? Then Yahushua said, Make the people sit down. Now there was so much grass in that place. So the men sat down in number about 5,000. And Yahushua took the loaves, and when he had given thanks, he distributed them to the disciples, and the disciples to those sitting down, and likewise of the fish, as much as they wanted. So when they were filled, he said to his disciples, Gather up the fragments that remain, so that nothing is lost. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இங்கே யாகுசுவா மஷிகா செய்ததான ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். Here we read about a great miracle that Yahushua HaMashiach has done. இந்த அற்புதங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறவர்கள் எல்லாம் இதை எப்படி நமக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். And we very well know how others have preached to us about this miracle. இது யாகுசுவா மஷிகா எப்படியாக ஜனங்கள் மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் அல்லது மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார் என்று அநேகர் பிரசங்கம் பண்ணுவார்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்து. Here many will preach saying that how Yahushua HaMashiach is compassionate and merciful over the multitude of people. சிலர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது யாகுசுவாவினுடைய வல்லமையை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். And some will preach about how the power of Yahushua works. Hallelujah. Hallelujah. இப்படியாக பல விஷயங்களை குறித்து இதே சப்ஜெக்ட் அவர்கள் பேசுவார்கள். In this manner they will speak in different ways about the same subject. எல்லாரும் இங்கே என்ன நடந்தது என்பதை மாத்திரம் தான் கவனிப்பார்கள். All will only look keenly at what happened here. ஆனால் ஏன் இது நடந்தது என்பதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். But no one will wonder why this has happened. Hallelujah. Hallelujah. யாகுசுவா மஷிகா என்ன செய்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு தான் அவர் செய்கிறார். Yahushua HaMashiach has always done all things with a purpose.
ஹalleluya. Hallelujah. அவர் ஒவ்வொரு அற்புதங்கள் செய்வதிலும் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. He had a purpose behind every miracle he did. அவர் எப்பொழுதும் பிதாவை மகிமைப்படுத்துகிறவராய் இருந்தார். He was always the one to glorify the Father. So எப்படியாக அவர் பிதாவை மகிமைப்படுத்துகிறார்? And how does he glorify the Father? பிதா யார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக. By revealing to the people who is the Father. ஹalleluya. Hallelujah. இந்த பகுதியை குறித்து நான் ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இது எழுதி இருக்கிறது. Every gospel has this portion written in it. அப்ப எல்லாவற்றையும் நாம் சேர்த்து பார்த்தால் தான் மொத்தமாக ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். And only when we see all these portions together can we get a complete picture. இதை மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் அங்கே எழுதி இருக்கிறது. Matthew 14th chapter 15 16 வசனங்கள். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். யாகுசுவா அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்து கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தை இங்கே நமக்கு என்ன சொல்லி தருகிறது? What does this portion teach us here? அங்கே இல்லாத சில விஷயங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். What few things which was not there we see here. இங்கே யாகுசுவா சொல்லுகிறார், அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். Yahushua is saying they need not go, you give them something to eat. அடுத்த வித்தியாசம் இங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால், What is the next difference here? 21ஆம் வசனத்திலே, In the 21st verse, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள் என்று இங்கே சொல்லுகிறார். it is said that there were about 5,000 men besides the women and children who had eaten. அங்கே பார்த்தோம் 5000 புருஷர்கள் இருந்தார்கள் என்று மட்டும்தான் அங்கே கொடுத்திருக்கிறது. There it's given there were only 5,000 men. ஆனால் இங்கே இல்லாத வேற விஷயம் அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? And here what is the other thing mentioned? அங்கே சொல்லி இருக்கிறது, 200 தினாரிக்கு இவர்களுக்கு அப்பம் வாங்கினாலும் போதுமா என்று அங்கே கேள்வி கேட்கப்பட்டது. There was a question there as to even if you bought food for 200 dinari, would it be enough for these people? ஹalleluya. Hallelujah. அங்கே கிட்டத்தட்ட எத்தனை ஜனங்கள் இங்கே இருந்தார்கள் என்பதை மத்தேயுவிலே நாம் கணக்கு போட முடியும். We can calculate from the book of Matthew as to how many people could have been there. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். Now there were about 5,000 men besides women and children who had eaten. ஹalleluya. Hallelujah. நாம் ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தாலும் குறைந்தபட்சம் அங்கே 20000 பேர் இருக்கலாம் என்று நாம் கணக்கு போட்டு பார்த்தோம். With a small calculation we can see there may have been about 20,000 people there. ஹalleluya. Hallelujah. அங்கே 20000 ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறது. A situation there to feed 20,000 people. ஹalleluya. Hallelujah. அப்ப அங்கே இவர்களுக்கு போஜனம் கொடுப்பதற்கு அங்கே என்ன இருக்கிறது? So what was there to give them food? 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேற எதுவுமே இல்லை. Just 5 loaves of bread and 2 fish. ஹalleluya. Hallelujah. அதை தவிர அங்கே வேற ஒன்றுமே இல்லை. There was nothing besides that. அதை வைத்து இவர்களுக்கு கொடுக்க முடியுமா? And can we feed this many with that? அங்கே 200 தினாரிக்கு வாங்கினாலும் போதாது என்று சொன்ன அதே இடத்திலேயே, In the same place where it is said that even if we bought for 200 denarii it won't be enough. அங்கே அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஒரு சிறு பையனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். There Andrew says here a small boy has 5 loaves of bread and 2 fish. ஹalleluya. Hallelujah. அவர் ஏன் அதை சொன்னார் என்று நமக்கு தெரியாது. And we don't know why he said that. இப்ப 20000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் நிச்சயமாக போதாது. Surely to feed 20,000 this 5 loaves of bread and fish is not enough. ஏனால் அது 2 பேருக்கு கூட போதாது. And it may not be enough even for 2 people. அது ஒரு சிறு பையனுடைய ஆகாரம். It is just a small boy's food. சோ அந்த சிறு பையனுடைய ஆகாரம் எடுத்து எப்படி கொடுக்க முடியும் என்று சீஷர்கள் சொன்னார்கள் என்று எனக்கு புரியவில்லை. So I don't know how the disciples thought
You can take the small boy's food and feed this many people. ஹalleluya. Hallelujah. நிச்சயமாக முடியாது. Surely we cannot. கிட்டத்தட்ட அது என்னவென்று சொல்லலாம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். You could almost say that there was nothing there. ஹalleluya. Hallelujah. இதை எடுத்து இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து யாகுவா தான் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். With this portion, Yahuwah is revealing to others that he is a living God. அவர் ஒன்றும் இல்லாமையில் இருந்து சகலத்தையும் உருவாக்க வல்லவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். He is revealing here that he is able to create everything out of nothing. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இங்கே அவர் வேற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். He also reveals one more thing தான் here. யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். He reveals who he was. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வனாந்திர வழியிலே போய் கொண்டிருக்கும் பொழுது On that day, when the children of Yasharal were walking from the land of Egypt to the promised land in the wilderness, அவர்களுக்கு அந்த வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாமல் இருந்தது. in the wilderness they had no food to eat. அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறுமுறுத்த பொழுது And when they murmured looking up to God, யாகுவா வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். we read that Yahuwah showered food manna for them from heaven. ஹalleluya. Hallelujah. ஆக அந்த வனாந்தரத்திலே ஒன்றும் இல்லாமல் இருந்து அங்கே மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். So there in the desert, without anything, Yahuwah was able to give them manna to eat. அங்கே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. And there is a calculation there, there were almost 20 lakh people. ஹalleluya. Hallelujah. அவர்களுக்கு யாகுவா இலவசமாக மன்னாவை பொழிய செய்து கொடுத்தார். And there Yahuwah fed this many people freely. எவ்வளவு நாட்கள்? And how many days he did? கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அவர்களுக்கு அந்த ஆகாரத்தை தினமும் கொடுத்து கொண்டிருந்தார். And that was almost 40 years. Every day he continued to feed them with this. ஹalleluya. Hallelujah. யாகுவா அந்த ஜனங்களுக்கு Yahuwah to the people 40 வருஷம் அதை கொடுத்து கொண்டிருந்தார். 40 years he continued to give it to his people. ஹalleluya. Hallelujah. அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? And what did they do to this? திருப்தி அடையும் அளவுக்கு சாப்பிட்டார்கள். They ate until they were completely satisfied. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. யாகுவா நமக்கு எதையாகிலும் ஒன்று செய்வாரானால் நாம் திருப்தி அடையும் வரைக்கும் அவர் செய்வார். If Yahuwah does anything for us, he will do it until we are completely satisfied. ஆமென். Amen. அரை குறையாக அவர் எதையும் செய்ய மாட்டார். He will not do anything half and half. ஹalleluya. Hallelujah. மனிதர்கள் அரை குறையாக செய்வார்கள். It is man who will do incomplete things. செய்வேன் என்று சொல்வார்கள், செய்ய They மாட்டார்கள். will promise to do but not do. சில சமயங்களில் செய்ய விரும்பினாலும் அவர்களால் முடியாது. And even if they wish to do, maybe they cannot do it. ஆனால் யாகுவா அப்படி அல்ல. But Yahuwah is not like that. நாம் அவரை தேடி வந்தால் If we come in search of him, அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். he will surely bless us. அரை குறையாக அல்ல, And not incomplete, அவர் முழுமையாக திருப்தி அடையும் அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். but a complete blessing until we are satisfied. So இதை அவர் 40 வருஷங்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார். So he did this for 40 years. ஹalleluya. Hallelujah. இதே வனாந்தரத்தில் அவர் செய்து கொண்டிருந்தார். And in the same wilderness he did this. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே அவர்தாமே யெகோஷுவா மசீஹாவை வெளிப்படும் பொழுது Now when he is revealed as Yahushua HaMashiach in the New Testament, இங்கேயும் அதே காரியத்தை செய்கிறார். here also he does the same thing. ஜனங்களை வனாந்தரத்துக்கு அழைத்து வருகிறார். He calls the people to the wilderness, அங்கே அவர்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு அவர் போஜனம் கொடுக்கிறார். and there almost 20,000 people he feeds. ஒன்றும் இல்லாமையில் இருந்து 20,000 பேருக்கு அவர் போஜனம் கொடுக்கிறார். From nothing he feeds 20,000 5 people. அப்பங்களையும் 2 மீன்களும் 20,000 பேருக்கு ஒன்றுமில்லை. And 5 loaves of bread and 2 fishes, nothing for 20,000 people. ஹalleluya. Hallelujah. ஆனால் அங்கே அதை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர் ஜனங்கள் அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். But there he lifts this towards heaven, blesses it and feeds the people with it. 20,000 பேர்களும் சாப்பிட்டு And the 20,000 ate. மீதமுள்ளதை 12 கூட நிறைய எடுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. And they say the remaining they gathered were 12 baskets full. ஹalleluya. Hallelujah. அப்ப எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். So all of them were satisfied. அதிகப்படியாகவும் இருந்தது. And there was even abundance. ஹalleluya. Hallelujah. யாகோவா நம்மை ஆசீர்வதிக்கும்போது இப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். In this manner Yahuwah blesses us also. ஹalleluya. Hallelujah. அப்பொழுது இந்த அற்புதத்தை இங்கே செய்து
So doing this miracle here, அவர் ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? what did he want to say to the people? ஒரு அருமையான செய்தி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். He wanted to give them a beautiful அந்த message. செய்தி என்ன? And what is that? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்த அதே தேவன் நான் தான் என்று ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். He reveals to the people that on that day the God who fed the children of Yasharal manna is he himself. அல்லேலூயா. Hallelujah. ஆக தான் யார் என்பதை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். So he reveals here as to who he is. தன்னை எப்படியாகிலும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். He takes effort somehow that these people should know him. அவர்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். He wishes to tell his people that the salvation is there for them. ஹalleluya. Hallelujah. இந்த செய்திக்காகத்தான் அவர் இந்த அற்புதத்தை செய்தார். And to give this message only he did this miracle. ஆனால் இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது போல அப்படிப்பட்ட காரியங்களுக்காக அவர் இதை செய்யவில்லை. But not for what the people of the world say today. தான் பெரிய வல்லமை உள்ளவர் என்பதை உலகத்துக்கு காட்ட அவர் செய்யவில்லை. He didn't do all this to show the world that he is a mighty God. அவர் நிச்சயமாக வல்லமை உள்ளவர்தான். He is surely mighty. ஹalleluya. Hallelujah. ஆனால் தன்னை தான் வல்லமை உள்ளவர் என்று உலகத்துக்கு காட்ட அவருக்கு அவசியம் இல்லை. But there is no need for him to show the world he is powerful. ஆனால் எதை காட்ட விரும்பினார்? But what he wished to show, உங்களை தேவன் சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை காட்ட விரும்பினார். he wished to show that God has come to meet with you. ஹalleluya. Hallelujah. இது இன்றைக்கு இந்த வேத வசனங்களை வாசிக்கிற யாருமே பிரசங்கிக்காத ஒரு விஷயம். This is a message which no one who reads this part of the scripture has preached until today. ஹalleluya. Hallelujah. ஆனால் நமக்கு யாகுவா அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். But Yahuwah has revealed this for us. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? Now what should we be doing here? உலகம் அறியாதல் இருக்கிறதான இந்த ரகசியத்தை எடுத்து ஜனங்களிடத்திலே போக வேண்டும். We must take this secret to the world where people do not know about it. பாருங்கள், ஜனங்களுக்கு அப்பம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது யாகுஷுவா அவனிடத்தில் என்ன சீஷனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? See, when the people have asked for food, what did Yahushua say to the disciples? யாகுஷுவா அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஹalleluya. Yahushua said to them, they need not go away, you give them something to eat. ஹalleluya. Hallelujah. இப்போ அங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கிறது. There is only 5 loaves of bread and 2 fish there. 200 தினாருக்கு அதை வாங்கினாலும் அவர்களுக்கு போதாது என்று சொல்லுகிறார்கள். And they have said that even if they buy for 200 denarii, it won't be sufficient. அதனுடைய பொருள் என்ன? 200 தினாரு கூட அவங்க கையில இல்ல. That means even 200 denarii is not in their hands. ஹalleluya. Hallelujah. இருந்து அதை வாங்கினா கூட அவர்களுக்கு போதாது. Even if they had and bought it, it wouldn't be enough. அது மாத்திரமல்ல, பொழுது போய் விட்டது. And not only that, it is இனி almost போய் evening. வாங்கவும் முடியாது. Can't even go and buy. இதெல்லாம் யாகுஷுவாவுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். All this they list out to Yahushua. ஹalleluya. இதெல்லாம் அவருக்கு சொல்லிவிட்டு ஜனங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். And saying all this, they say, let the people go. ஆனால் யாகுஷுவா என்ன சொல்லுகிறார்? But what Yahushua says to them, அவர்கள் போக வேண்டியதில்லை, they need not go. நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று. You give them something to eat. ஹalleluya. Hallelujah. சில சமயங்களிலே தீர்க்கதரிசிகளோ அல்லது யாகுஷுவாவை சொல்லுகிற வார்த்தையை கேட்டால் ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார் என்று நமக்கு அதிசயமாக தோன்றும். Sometimes if we hear these words from the prophets or from Yahushua, we will wonder why they are saying like this. ஹalleluya. Hallelujah. நம்முடைய சாதாரண புத்திக்கு அது எட்டாத ஒரு விஷயமா இருக்கும். With our simple minds, we cannot understand these things. தான் செய்ய போவது இன்னது என்பதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி சொன்னார் என்று யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in John chapter 6 that though he knew what he was going to do, he said this to test them. ஹalleluya. Hallelujah. தான் என்ன செய்ய போகிறோம் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது. He surely knew what he was going to do there. ஆனாலும் சீஷர்களிடத்தில் சொன்னார், But yet he told the disciples, நீங்கள் கொடுங்கள் அப்படின்னா. you give them, he said. அவர் ஏன் அப்படி சொன்னார்? Why did he say this now? அவர் அங்கே அவர்களை பரிகாசம் பண்ணுவதற்காக அப்படி சொல்லவில்லை. It's not to test them over there. ஹalleluya. Hallelujah. Not to mock at them there. ஹalleluya. Hallelujah. அவர்களை பரிகாசம் பண்ண, கேலி பண்ண அவர் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லவில்லை. He did not want to make fun of them there. அங்கே ஒன்றும் இல்லை என்று நன்றாக அவருக்கும் தெரியும், சீஷர்கள் சொல்லி இருக்கிறார்கள். He also knows there is nothing there, and the disciples have said this to him. இவ்வளவும் அறிந்த பின்பு யாகுஷுவா அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்களே கொடுங்கள், அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி. And knowing all this, Yahushua says to them, you give them, there is no need to send them away. எங்கிருந்து அவர்களால் கொடுக்க முடியும்? Where from can they give? ஹalleluya. Hallelujah. அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை.
They had no strength at all. ஹalleluya. Hallelujah. அவர்களுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. They had no power. ஹalleluya. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். But he looks at such and say, you do these things. ஹalleluya. Hallelujah. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 1 verse 27 and 28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். But God has chosen the foolish things of the world to put to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty, and the base things of the world and the things which are despised God has chosen, and the things which are not, to bring to nothing the things that are. Amen. Hallelujah. Hallelujah. அவர் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார்? What kind of people does he choose? அவர் ஒன்றுக்கும் உதவாதவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளுகிறார். He chooses to be his children the most foolish things. Hallelujah. Hallelujah. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். He chooses the foolish things in order to put to shame the wise, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார். and to put to shame the mighty things he chooses the weak things. ஏன் அப்படி செய்கிறார்? Why does he do this? ஹalleluya. Hallelujah. இப்படி பைத்தியமானவர்களையும் பலவீனமானவர்களையும் இல்லாதவர்களையும் உயர்த்தும்படிக்கு அவர் இப்படி செய்கிறார். In order to lift up high these kind of foolish weak people, he does these things. ஹalleluya. Hallelujah. அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. They have nothing absolutely. அவர்களுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. And they have no power also. ஒரு ஞானமும் அவர்களுக்கு கிடையாது. And no wisdom also. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்களே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். But he sees such people and says, you give them. அநேக நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் யாகுவா இப்படித்தான் இடைப்படுகிறார். Many times Yahuwah handles us also in the same manner. ஹalleluya. Hallelujah. அநேக நாட்களிலே நாம் சில காரியங்களை செய்ய தகுதி இல்லாதவர்களாய் இருக்கிறோம். Many times we are also not up to the mark to do something. நமக்கு திறமை இல்லை. We have no knowledge. ஹalleluya. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் செய்ய முடியாத ஒரு காரியங்களை யாகுவா நீ செய் என்று சொல்லுகிறார். But at such a time Yahuwah tells us to do something which we cannot do. அது என்ன தெரியுமா? Do you know what that அது is? அவர் நம்மை பரிகாசம் பண்ணுவதல்ல. It is not for to mock at us, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். but to give us a chance. ஹalleluya. Hallelujah. நாம் செய்கிறேன் ஐயா என்று சொல்லி முன்னாலே போவதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். He expects us to go forward to say, I will do it, Father. ஹalleluya. Hallelujah. நாம் சாக்கு போக்கு சொல்லுவதை அவர் எதிர்பார்க்கவில்லை. He does not want any excuses from us. நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. There is no need to tell him what we have and we don't. அவருக்கு நன்றாக தெரியும். He knows very well. ஹalleluya. Hallelujah. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. There is no need for us to tell him what kind of people we are. நமக்கு ஞானம் இல்லை என்பது அவருக்கு தெரியும். He knows very well we don't have wisdom. நமக்கு பலம் இல்லை என்று அவருக்கு தெரியும். And he knows we don't have the strength. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றும் அவருக்கு He தெரியும். knows very well we have nothing. இவ்வளவும் தெரிந்திருந்தும் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Knowing all this also, yet he has chosen us. ஹalleluya. Hallelujah. அவருடைய நோக்கம் என்ன? What is his intention? நம்மை ஞானவான்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக. In order to change us to be wise people. நம்மை பலவான்களாய் மாற்ற வேண்டும் In என்பதற்காக. order to change us to be strong people. நாம் எல்லாம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. In order to change us to be people who have everything with us. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அதற்காகத்தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார். And that is why he spoke these words. என்னுடைய அருமையான சீஷர்களே, Dear disciples of நான் mine, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I really wish to bless உங்களுடைய you. நிலைமையை நான் உயர்த்த விரும்புகிறேன். I want to lift your இது status அருமையான up. ஒரு சந்தர்ப்பம் இங்கே கிடைத்திருக்கிறது. You have a good opportunity. இப்பொழுது now. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் Now if you believe, உங்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். through you God is able to do great things. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால்
ஆனால் Now if you are people who are prepared, யாகுவா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Yahuwah is powerful to do great things. இப்பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்தி அவருடைய கரத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் Now if you humble yourself and offer yourselves in his arms, அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். he is waiting to do mighty things through you. ஹalleluya. உன்னுடைய பலவீனங்களை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. No need for you to tell your அது தெரிந்துதான் அவர் உன்னை அழைத்தார். knowingly he has called you. ஆமென். Amen. உன்னுடைய பலவீனத்தை மாற்றும்படிதான் அவர் உன்னை In அழைத்திருக்கிறார். order to change these weakness he is called. ஹalleluya. ஒன்றும் ஒரு திறமையும் இல்லாத சீஷர்களை கொண்டு With these disciples who had no talent absolutely, 20,000 பேருக்கு அவரால் போஷிக்க முடியுமானால் if he can feed 20,000 people there, எந்த அளவுக்கு அவர்களை உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்க. see to what an extent he has lifted all of them. ஹalleluya. அவர்களுடைய நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும் அல்லவா? Won't their condition change entirely? ஹalleluya. தேவனுடைய வல்லமை இவர்கள் மூலமாக வெளிப்படும் அல்லவா? Won't the power of God be revealed to them? இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? Do you know what is our problem? தேவனுடைய வல்லமை எனக்கு வந்த பிறகு நான் போகிறேன் என்று சொல்லுவோம். We wait to say, let the power of God come to me, then I will go. ஆனால் இங்கே யாகுஷுவா என்ன சொல்லுகிறார்? What does Yahushua say here? ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போதே நீங்கள் கொடுங்கள் என்று He சொல்லுகிறார். says, give when you have nothing. வந்த பிறகு போவதல்ல, Not to go after you receive, நீங்கள் போனால் வரும். but when you go, it will come. ஹalleluya. நீங்கள் புறப்பட்டு போங்க. You just set out and go. அவருடைய நாமத்திலே நீங்கள் புறப்பட்டு போங்க. Set out in his name. அப்படி புறப்பட்டு போகும்போது அங்க என்ன நடக்கும்? What will happen when you அவருடைய set out? வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படும். His power will reveal through you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவருக்காக கிரியை செய்வதற்கு உங்களுடைய ஞானம் தேவையில்லை. You don't need your wisdom to work for him. அவருக்காக கிரியை செய்வதற்கு உங்களுடைய பலம் தேவையில்லை. You don't need your strength to work for him. அவருக்காக கிரியை செய்வதற்கு உங்களிடத்தில் இருக்கிற ஆஸ்திகள் தேவையில்லை. No need of your wealth to work for him. ஆனால் அவருக்காக கிரியை செய்வதற்கு But in order to work for him, நீங்கள் வேண்டும். you are needed. ஹalleluya. Hallelujah. நீங்கள் தான் வேண்டும். It is you who is எந்த needed. நிலைமையில் இருந்தாலும் சரி, No matter what situation, அந்த நிலைமையில் இருந்து உங்களை நீங்கள் அவருக்கு ஒப்பு in கொடுப்பீர்களானால், that situation, if you offer yourself to him, ஹalleluya, அதை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். with that he can do mighty things. உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் கொடுத்தால், If you give what you have, ஹalleluya, அதை அவர் அதிகமாக ஆசீர்வதித்து உங்களுக்கு திரும்ப தருவார். he will bless it entirely and return it back to you. ஹalleluya. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இவ்வளவுதான் ஐயா இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கரத்திலே கொடுத்தார்கள். They offered in his hand 5 loaves of bread and 2 fish, saying, this is all we அவருக்கு have. அது போதும். That was enough. ஹalleluya. அவர்களுக்குள் ஏதோ ஒரு சிறிய விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. They had some small faith in them. ஐயா எங்களால இது முடியாது, Father, we cannot do this, ஆனால் உம்மாலே அது முடியும் என்று நாங்கள் but விசுவாசிக்கிறோம். we believe, Master, that you ஆனால் can do எங்களிடத்தில் it. இவ்வளவுதான் இருக்கிறது. But we have only this with எங்களிடத்தில் us. இருக்கிறதே நான் உங்களிடத்தில் தருகிறேன். But we give to you what we have. ஹalleluya. நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் அவரிடத்தில் கொடுத்தால் போதும், அவர் வாங்கி அதை ஆசீர்வதித்து அவர் உங்களுக்கு தருவார். If you give what you have is enough, he will receive, bless it and give it to you. ஹalleluya. அவர் தரும் பொழுது நீங்கள் கொடுத்த வண்ணமாக இது இருக்காது. And when he gives, it will not be in the same way as நீங்கள் you give கொடுத்ததை அவர் திரும்ப தருவதில்லை. it. He doesn't return what you gave, தன்னுடைய ஆசீர்வாதங்களை அதோடு கூட சேர்த்து அவர் தருகிறார். but he fulfills his blessing along with it and gives it back to you. ஹalleluya. Hallelujah. அப்படி அவர் தரும் பொழுது என்ன நடக்கும்? When he gives that way, what happens? பல பேர் அதனால திருப்தி அடைவார்கள். Many people will be satisfied because of this. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ Today, whatsoever you have with you, நீங்கள் அதை யாகுவாவிடத்திலே கொடுங்க. you give that to Yahuwah. இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ Today, in which manner you are, அப்படியே உங்களை நீங்கள் யாகுவாவிடத்திலே கொடுங்க. same way you offer yourself to Yahuwah. உங்களை எடுத்துக்கொண்டு யாகுவா பெரிய காரியங்களை செய்வார். Yahuwah will take you and do mighty things. Psalm 18, சங்கீதம் 18, டுவெண்ட்டி-நைன்த் verse. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். For by you I can run against a troop, by my God I can leap over a wall. Amen. Hallelujah. Hallelujah. 34 வசனம் கூட வாசிக்கலாம்.
வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறீர். போதும். He teaches my hands to make war so that my arms can bend a bow of bronze. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவர் என்ன செய்கிறாராம்? What does he do for us? வெண்கல வில்லும் நம்முடைய புயங்களால் வளையும்படிக்கு நம்முடைய கைகளை அவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். He prepares our arms for war so that we can bend a bow of bronze. ஹalleluya. இங்கே சொல்லுகிறார், உம்மானே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். He says, for 29th verse. he says, for by you I can run against a troop. ஒரு என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். By my God I can leap over a wall. ஹalleluya. ஒரு வல்லமையும் இல்லாத நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். We who have no power with us, but God can do great things. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், If God is with us, நாம் ஒவ்வொருவரும் ஒரு ராணுவத்திற்கு சமம். each one is equivalent to an army. ஹalleluya. அப்படி யாகோவா நம்மை கொண்டு பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Yahuwah is mighty to use us in that manner. ஹalleluya. இன்னும் 127ஆம் சங்கீதத்திலே நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த பாகத்துக்கு வருவோம். Psalm 127 4ஆம் 5ஆம் வசனங்களை வாசிக்கலாம். 5ம் 6ஆம் வசனங்கள் தமிழ்ல, இங்கிலீஷ்ல 5ஆம் வசனம். வாள வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பராத்தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஆமென். Like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. Happy is the man who has his quiver full of them. They shall not be ashamed, but shall speak with their enemies in the gate. Amen. Hallelujah. Hallelujah. அவர் என்னவாய் நம்மை மாற்றுகிறார்? What does he change us to be? பலவான் கையில் உள்ள அம்பாக நம்மை மாற்றுகிறார். He changes us to be arrows in the hand. யாரை அவர் அப்படி மாற்றுகிறார்? Who changes them? யாரெல்லாம் தன்னை அவருக்கு அர்ப்பணித்தார்களோ, Whosoever has offered themselves up அவரிடத்திலே அர்ப்பணித்தவர்களை அவர் இப்படியாக மாற்றுகிறார். to these people, he changes them in this manner. அல்லேலூயா. பலவான் கையில் உள்ள ஒரு அம்புக்கு சமானமாய் நம்மை மாற்றுகிறார். He changes us to be like arrows in the hand of a warrior. அந்த அன்பு உங்க கையில இருக்குமானால் நீங்க என்ன செய்ய முடியும்? If you have that arrows in your hand, what you can do? நீங்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவீர்கள். You will speak with the enemies in the gate without being ashamed. Hallelujah. Hallelujah. சத்துரு உங்கள் வாசலை தேடி வர வேண்டியதில்லை. Not the enemies coming in search of your யாகோவா உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே, but because Yahuwah is with you, நீங்கள் அவர்களுடைய வாசலை தேடி போய் அவர்களிடத்திலே சவால் விடுவீர்கள். you will go unto their gate and there you will deal with them. Hallelujah. Hallelujah. யாகோவா அப்படியாக நம்மை மாற்ற விரும்புகிறார். Yahuwah wishes to change us in that manner. ஆகையால தான் சொன்னார், நீங்களே கொடுங்கள் என்று சொன்னார். So that is why he said, you give them. Hallelujah. தான் யார்? வார்த்தையாகிய தான் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. When he who is the word is with us, then why do we fear? Hallelujah. சீஷர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? What should have the disciples அவருக்கு உடனே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். They should have immediately obeyed him. எப்படி செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. We don't know how we are going to do it. என்ன நடக்க போகிறது என்று எங்களுக்கு தெரியாது. We don't know what is going to happen. ஆனாலும் நீர் சொன்னீர். But yet you said, ஆகையால நான் செய்ய போகிறேன். so I will do. ஹalleluya. Hallelujah. யாகோவா நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் நாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Yahuwah has told us something, no need for us to keep giving excuses. அங்கே அந்த காரியம் நடக்கிறதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அங்கே இல்லாம கூட இருக்கலாம். Maybe there is no situation or chance for these things to take place at that time. அதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. No need for us to observe all அவர் these things. சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். If he has said, it will happen surely. ஹalleluya. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? All what we need to do அவருடைய is, கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்பது. we have to offer ourselves in his arms. ஹalleluya. Hallelujah. அன்றைக்கு சீஷர்கள் அப்படி மாத்திரம் சொல்லி இருந்தால், So if the disciples had said that on that day, அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் அந்த அற்புதத்தை செய்திருக்க முடியும். so all of them could have done that miracle that அப்படி day. அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை அங்கே யாகோஷுவா தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். There Yahushua gave such a wonderful opportunity to his disciples. இன்றைக்கு அதுபோல அநேக சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். Today maybe such many opportunities come through in our life. ஏற்கனவே நமக்கு கடந்து வந்திருக்கிறது. Maybe it has already come past us. ஹalleluya. அவைகள் மூலமாக உங்களை பரிசோதிக்க யாகோஷுவா விரும்பவில்லை. Yahushua does not look to mock you through these things, பட் உங்களை உயர்த்த
விரும்புகிறார். but he wishes to lift you அவர் up. உங்களோடு கூட இருப்பதினாலே உங்களால் என்ன செய்ய முடியும் முடியாது என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். He wants to show you, because he is with you, what you can and cannot do. ஹalleluya. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள அவர் உதவி செய்கிறார். He helps you to know yourself. ஆமென். Amen. ஒரு அருமையான சந்தர்ப்பம். And a wonderful நான் செய்ய opportunity. வேண்டியதெல்லாம் என்ன? What I need to do is, அவருக்கு கீழ்ப்படிவது. I need to obey him. சரி ஐயா, நாங்கள் இதை செய்கிறோம். Okay, Father, I will do this. ஆமென். Amen. ஹalleluya. அப்படி மாத்திரம் நாம் ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். Let us just offer ourselves in that manner. ஹalleluya. Hallelujah. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. No need for us to be afraid. அவர் at all. நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. If he is with us, then why do we fear? ஹalleluya. நாம் தைரியமாக ஒலிமுக வாசலில் போய் சத்துருக்களோட பேச முடியும். We can boldly go to the gates of the enemy and speak there to them. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த ரகசியங்கள், Today, the secrets that we have received, நமக்கு கிடைத்திருக்கிறதான வேத வாக்கியத்தின் வெளிப்பாடுகள், the revelations that we have received from the word, தேவன் யார் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God has revealed who he is to us. ஹalleluya. நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். He is revealing to us in which period we are living in. இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை, எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். He has taught us what to expect from here. இவ்வளவு நன்மைகளையும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், And we who have received all these good things from his arms, என்ன செய்ய வேண்டும்? what we need to do, அதை எடுத்துக்கொண்டு we need to take this. நீங்கள் தைரியமாக எதிரியினுடைய வாசலை சந்திக்க போக வேண்டும். We have to go to the gates of the enemies with boldness. அங்கே அவர்களிடத்தில் போய் தைரியமாக நீங்கள் பேச வேண்டும். And there speak with them boldly. வேதவசனம் இப்படி அல்லவா சொல்லுகிறது? Have not the scriptures said this? நீங்கள் ஏன் இப்படி போதிக்கிறீர்கள்? Why do you preach in this? நீங்கள் தைரியமாக போகலாம். You can go boldly. உங்களிடத்தில் வெளிப்பாடு இருக்கிறது. You have the revelation. ஹalleluya. உங்களிடத்தில் வார்த்தை இருக்கிறது. You have the word. சோ வார்த்தை உங்களோடு கூட இருக்குமானால் If the word is with you, நீங்கள் தைரியமாக போகலாம். so you go boldly. அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தலை வணங்குவார்கள். They will surely bow their heads to you. உங்களுக்கு பெரிய கூட்டம் தேவையில்லை. You don't need a great gathering. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்மாலே ஒருவனாக நான் சேனைக்குள் பாய்ந்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். The psalmist says, because of you, I just as one will go against the troop. ஆமென். Amen. ஹalleluya. ஒரு சேனைக்கு சமானமாக நம்மை அவர் மாற்றுகிறார். He changes us equivalent to a troop. ஹalleluya. Amen. ஹalleluya. Hallelujah. யாரை அவர் செய்ய போகிறார்? Who is he going to do all this? யார் for? ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு அவர் செய்ய போகிறார். Whosoever is prepared, through them he will do this. ஹalleluya. Hallelujah. உங்கள் மூலமாக அதை செய்து And through you, after he done அவர் this, மகிமைப்படுவார். he will be glorified. நம்மையும் அவர் And ஆசீர்வதிப்பார். he will bless us also. in நம்முடைய return. குடும்பங்கள் Our ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். families will be blessed. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு அவருக்காய் துணிந்து நிற்க அவர் ஆத்துமாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். He is looking for souls in order to stand boldly for him. ஒன்றுக்கும் உதவாத 12 சீஷர்களை வைத்துக்கொண்டு முழு உலகத்தை அவர் தலைகீழாக மாற்றினார். He had taken the help of 12 disciples who were useless in order to change the world upside down. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Today, are you thinking within yourself, I can do nothing? ஒன்றும் செய்ய முடியாத உங்களை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். But it is you who cannot do anything. Yahuwah wants to use you to do great things. ஹalleluya. நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? Will you offer yourself up now? ஹalleluya. ஹalleluya. நீங்கள் ஒப்புக் கொடுத்தால் மாத்திரம் போதும். It is enough if you offer yourself to Yahweh. உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அவரிடத்திலே கொடுங்கள். Give to him what you have. ஹalleluya. பாக்கி அவர் பார்த்துக் கொள்ளுவார். And the rest he will take care of. உங்களை கொண்டுதான் அந்த காரியங்களை அவர் செய்ய போகிறார். He is going to do all these இன்றைக்கு things. உங்களைத்தான் அவர் நம்பி இருக்கிறார். He believes you only. ஆகையினால தான் அவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். And that is why he revealed these அதை things. எடுத்துக்கொண்டு நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் And if you take to use this, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். he will bless you. ஆனால் அதை பயன்படுத்தாதபடிக்கு நீங்கள் மறைத்து வைப்பீர்களானால் But if you hide it without using this, அவருடைய கோபத்துக்கு ஆளாவோம். but you will stand for his anger. ஹalleluya. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வர வேண்டாம். Let such a situation not அவர் come to நிச்சயமாக us. நம்மை ஏதோ ஒன்றாக கண்டிருக்கிறார். He has surely நம்மை found உயர்த்த us அவர் விரும்புகிறார். and wishes to நம்மை raise us, ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். wishes to bless us. இந்த உலகத்தில் மனிதனுக்கு வேலை செய்வதற்கு அல்ல அவர் நம்மை தெரிந்து கொண்டது. He didn't choose us to work for a man, ஹalleluya. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். but he chose us to minister for God. இந்த உலகத்தில் வேலை செய்தால் சரியான பலன் உங்களுக்கு கிடைக்காது. If you work for the world, you will not
receive the right fruit. ஆனால் அவருக்கு நீங்கள் வேலை செய்வீர்களானால் But if you work for Yahuwah, உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் சந்திப்பார். Yahuwah will meet everything that நம்மை is required. ஆசீர்வதிப்பதற்கு அவர் அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். He has given us a lovely opportunity to be blessed. எனக்காக யார் போவார் என்று கேட்கிறார். He asks who will go for அதையே me. தான் இங்கே சீஷர்களிடத்தில் சொன்னார். Here also the same thing நீங்கள் he கொடுங்கள் says. அப்பா என்று சொன்னார். He says y'all give. அவர்கள் வர வேண்டியதில்லை, No need for them அவர்கள் to போக go. வேண்டியதில்லை, No need for நீங்கள் them to கொடுங்கள். go. You give them. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் கேட்டார், He asked prophet Isaiah, நமது காரியமாக யார் போவார்? for our things who நான் will யாரை send? அனுப்புவேன்? Who can I send? ஏசாயா சொன்னார், என்னை அனுப்பும் ஆண்டவரே. Isaiah said, I will go. ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஐசாயா 6th chapter. பின்பு 8வது வசனம் 8. 8ஆம் வசனம், 8th பின்பு verse. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற யாகோவுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன். அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய். போதும். Okay. Also I heard the voice of Yahuwah saying, whom shall I send, and who will go for us? Then I said, here I am, send me. Amen. ஹalleluya. Hallelujah. யார் காரியம், நம்முடைய காரியமாக யார் போவார் என்று அவர் கேட்கிறார். He asks, who will go for us? ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு அவருக்காக போவதற்கு ஆத்துமாக்கள் தேவை. There are souls required in order to go for him today. என்னை அனுப்பும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் If you say send me, அவர் உங்களை அனுப்புவார். he will send you. ஹalleluya. Hallelujah. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you all prepared for this? அதையெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, Not in order to make you struggle, அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் அதை சொல்லுகிறார். but in order to bless you, he says this. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுப்பதற்கு தான் அவர் சொல்லுகிறார். In order to give his power to you, தான் he யார் says, என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் அவர் to சொல்லுகிறார். reveal who he is to you. ஹalleluya. Hallelujah. உங்களாலே முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். He knows very well you cannot do this. ஆனால் உங்களாலே முடியும் என்று காட்டுவதற்காக அவர் அதை சொல்லுகிறார். But to show that you can do it, he does this. என்னாலே முடியாது என்று சொல்லுகிற உங்களை கொண்டு தான் அவர் அதை செய்ய He விரும்புகிறார். wishes to do all this through you who says you cannot do it. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் All that we need to do நம்மை ஒப்பு கொடுப்பது. is offering up ourselves. இதோ நான் இருக்கிறேன் ஐயா, Here Father, here இருக்கிற I am. வண்ணமாகவே நான் உம்மிடத்தில் வருகிறேன். Just the way I am, I come to you. என்னை எடுத்து பயன்படுத்தும். Take me and use me. ஹalleluya. Hallelujah. அவர் பயன்படுத்துவார். He will use you. ஹalleluya. Hallelujah. நாம் ஜெபிப்போமா? Let us pray. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா தகப்பனே, ஸ்தோத்திரையா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். ஆம் ராஜாவே, ஸ்தோத்திரம். சீஷர்களை பார்த்து முடியாது என்று தெரிந்தும் நீங்களே கொடுங்கள் என்று சொன்னீர் தகப்பனே. ஐயா, நீர் செய்யாமல் அந்த சந்தர்ப்பத்தை உம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்க நீர் விரும்பினீர் என்று உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. ஆம் ராஜாவே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத, ஒரு திறமையும் இல்லாத எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினரப்பா. உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹalleluya. ஆம் ராஜாவே, அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி இடத்திலே நமது காரியமாய் யார் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்ட பொழுது, இதோ அடியேன் இருக்கிறேன் ஐயா, என்னை அனுப்பும் என்று சொன்னது போல அப்படி சொல்லக்கூடிய ஆத்துமாக்களை இன்றைக்கு நீர் எழுப்ப வேண்டும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறையா. ஆம் ராஜாவே, ஸ்தோத்திர. இந்த உலகத்தை மாற்றுவதற்கு தகப்பனே, இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட எங்களை கொண்டு, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறையா. ஆசீர்வதியும் ஐயா. ஸ்தோத்திரம். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி. வேதத்தின் ஆழங்களை அறிந்து உணரும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் கிரியை நடப்பித்தருளும். செயலற்றவர்களாக அல்ல, செயல்படுகிறவர்களாய் தகப்பனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறையா. நன்றி ராஜாவே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்து ராஜா. ஸ்தோத்திரம்.
உம்முடைய ஆவியின் வரங்களினாலே நீர் எங்களை நிறைத்தருளுவீராக தகப்பனே. உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நீர் எங்களை நிறைத்தருளுவீராக தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி. எங்களுக்கு வெளிப்படுத்தினதான ரகசியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு தைரியமாய் அப்பா சத்துருக்களின் ஒளிமுக வாசலிலே போய் பேசும்படியாக, நாணமடையாமல் பேசும்படியான கிருபை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நோக்கி பார்க்கிற ராஜா, ஸ்தோத்திரம். பக்கத்திலிருந்தும் தூர இடத்திலிருந்தும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். தேச கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறையா. எல்லா துதியும் கனவு மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.